ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SETRecipes. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி இந்த வெயிலுக்கு குளிர்ச்சி தரும் ட்ரிங்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மசாலா பட்டர் மில்க். ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு 5 புதினா இலை, கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலை, ஒரு தொண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, 1/2 கப் தயிர், 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகமும் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சதை ஒரு கப்பில் கொஞ்சம் போல் ஊற்றிக்கோங்க. மீதி பாதி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம தாளித்து வச்சுருக்க கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம மசாலா பட்டர் மில்க் ரெடி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான ராகி கூழ் தான் பார்க்க போகிறோம். ஒரு பவுலில் 1/2 கப் ராகி மாவு சேர்த்துக்கோங்க. 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க, தொண்டு தொண்டா இல்லாமல். ஒரு பேன் நல்லா சூடானதை நம்ம கலக்கி வச்சிருக்க ராகி மிக்ஸை சேர்த்துக்கலாம். இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக கட்டி ஆகும்போது இப்போ 2 டேபிள் ஸ்பூன் சாதம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கட்டி ஆகுற வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. கட்டியானதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதில் 1/2 கப் தண்ணி சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக தயிர் 1/2 கப் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு கப்பில் ஊற்றிக்கோங்க. இதில் வெங்காயமும் பச்சை மிளகாவும் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்ம ராகி கூழ் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வாட்டர்மெலன் ஷேக். இந்த சம்மரில் எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற வாட்டர்மெலன் வச்சு தான் பார்க்க போகிறோம். ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் பேசில் சீட் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு அதை ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வெட்டி வச்சுருக்க வாட்டர்மெலன் 1 கப் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1/2 கப் பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கிளாஸில் 2 ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க வாட்டர்மெலன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்ம ஊற வச்ச பேசில் சீட்ஸ் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த பேசில் சீட்ஸ் ரொம்ப குளிர்ச்சி, அதே நேரம் ரொம்ப ஹெல்த்தியானது. இது எந்த ஜூஸ்லனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம வாட்டர்மெலன் ஷேக் ரெடி. சம்மரில் இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சு உடம்பை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. இந்த ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.